வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு பாருங்க ஒரு பிரியாணி செய்திருக்கிறேன். பார்க்கவே ஒரு நல்லா இருக்குது. சுவையான ஒரு பிரியாணி செய்திருக்கிறேன். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்றேன்றத பார்ப்போம். அன்றைக்கும் ஒரு பிரியாணி செய்தேன். அது வேற. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இன்றைக்கு நான் செய்ய போறேன். வாங்க பார்ப்போம். கடாயில கொஞ்சம் எண்ணெயும், நெய்யும் சேர்த்திருக்கிறேன். அது சூடாயிட்டுது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் சூடாயின பிறகு பெரிய வெங்காயம் நான் 3 வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கேன். வெங்காயம் கூடுதலா இருந்தா கொஞ்சம் சுவையா இருக்கும். அதுக்காக நான் வெங்காயமும் சேர்த்துருக்கிறேன். நீள வாக்குல கட் பண்ணி இதை நாங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி விடுவோம். வெங்காயம் வதங்கட்டும். 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் எடுத்து வச்சிருக்கிறேன். அங்கால பாசுமதி ரைஸும் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுவும் ஒரு 5, 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்க வெங்காயம் வதங்கிட்டுது. இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நான் இதில் இஞ்சும் பூண்டும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5, 6 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் நல்லா இருக்கும். பாருங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு சொட்டு மூடி விடுவோம். அந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அந்த வெள்ளைப்பூடெல்லாம் கொஞ்சம் வதங்கி வர வேணும். பாருங்க இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. வதங்கி வந்த அப்புறம் நான் இதுக்கு சரக்குத்தூள் சேர்க்கிறேன். சிக்கன் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சொட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்க்கிறேன். இதோட இன்றைக்கு புதுசாக வாங்கின ஒரு மசாலா, அதுக்கு என்ன பேருண்டு எனக்கு தெரியாது. இந்த பாருங்க 2 உருண்டை மாதிரி இருக்குது. அதோட சேர்த்து அந்த மசாலாவுக்கு பேர் எனக்கு என்னென்னு தெரியும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு பிறகு நான் 1 டீஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு பிடி புதினா இலை, ஒரு பிடி கொத்தமல்லி இலை அதையும் நாங்கள் சேர்த்துட்டு இந்த சிக்கனையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைப்போம். அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்போ அதிலேயே கொஞ்சம் வெந்து வரட்டும். அப்போ கொஞ்சம் சின்ன நெருப்பில் நாங்கள் வைக்க வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நாங்கள் இதை கிண்டி விடுவோம். கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் திறந்து விட்டு கிளறி விட்டால் தான் அந்த இறைச்சியெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணின மாதிரி நல்லா வெந்து வரும். சின்ன நெருப்பில் வச்சு தான் சமைக்கணும். பாருங்கள் இப்போ நான் உப்பும் சேர்த்து கொஞ்சம் மூடி விடுவோம். தக்காளி பழம் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் நாங்கள் இதில் சேர்ப்போம். இப்போ உப்பை சேர்த்துட்டு சொட்டு மூடி விடுவோம். கொஞ்சம் கிளறி போட்டு மூடி விடுவோம். அப்போ தான் உப்பெல்லாம் அதோட சேரும். பாருங்கள் இப்போ இந்த இறைச்சியில் இருக்கிற சொட்டு தண்ணி நல்லா அதுலேயே வெந்து வரும். எண்ணெயிலேயே தண்ணி அளவுக்கு மிச்சம் விடக்கூடாது. இப்போ ஒரு அரை சில்வர் தண்ணியும் விட்டு ஜோகட் சேர்க்குறேன். ஜோகட்டும் சேர்த்து நல்லா கிளறி போட்டு மூடி விடணும். பாருங்கள் ஜோகட் சேர்த்துருக்குறேன். ஜோகட்டும் சேர்த்து தண்ணி அரை சில்வரும் சேர்த்து சின்ன நெருப்பில் மூடி விட்டால் போதும். நல்லா வெந்து கறி திக்காக இருக்கணும். நான் இப்போ சோறை வடித்து எடுத்து தான் இதோடு சேர்க்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா திக்காக இருக்குது. ப்ரௌன் கலரில் இருக்குது கறி. இப்போ நான் அரிசியை வடித்து எடுத்துருக்கிறேன். அரைப்பதத்தில் வடித்து எடுத்துருக்கிறேன். இப்போ கறி ரெடி ஆகிட்டு அந்த கறியிலேருந்து நான் கொஞ்சத்தை எடுத்து வேறையாக வச்சுருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், சோறை நான் இந்த கறிக்கு மேலே போடுறேன். பாருங்கள் இப்போ சோறு போட்டுட்டேன். அதுக்கு பிறகு எடுத்து வச்சுருக்கிற மிச்ச கறியையும் இந்த சோத்துக்கு மேலே போடுறேன். 2 தட்டு மாதிரி இந்த பிரியாணியை நான் செய்கிறேன். நல்ல சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இப்படி செய்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்படி போட்டுட்டு இன்னும் மீதம் இருக்கிற சோறையும் நாங்கள் மேலால் போட்டு அப்படியே மூடி விடுவோம். மேலால் போட்டுட்டு இப்போ இந்த வெள்ளை சோத்துக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை நறுக்கி போட்டு அதையும் சேர்ப்போம். அங்கால நான் பாருங்கள் இது என்னது குங்குமப்பூவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் பாருங்கள் நல்லா கலராக வந்திருக்கு. அதையும் சேர்த்துட்டு இப்போ சோறு முடிஞ்சு. இப்போ மூடி விட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் சோறு முடிஞ்சிட்டுது. பாருங்கள் இப்போ சோறு எடுத்து நான் டிஷ்ஷுக்கு போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கலரும் வித்தியாசமாக இருக்குது. பார்க்கவும் நல்லா இருக்குது. இந்த காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளி